இந்த வீடியோ வந்து அம்மா வீட்டுக்கு லீவுக்கு போயிருந்தப்பல எடுத்தது தான். இதில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் நெய் உருக்க போகிறேன். அம்மா வீட்டில் வந்து மாட்டுப்பால் தான் வாங்குவாங்க. அதில் இப்படி பாலடையே சேர்த்து வச்சு எப்பவுமே ஸ்டோர் பண்ணி நெய் எடுப்போம். நாங்கள் எப்போவுமே ஃபஸ்ட்டு அம்மா வீட்டில் தான் எடுப்போம். நான் இப்போ தான் எனக்கு திருப்பூரில் வந்து மாட்டுப்பால் கிடைக்கும். அதில் நான் இப்போ தான் ரீசனாக எடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் அம்மா எப்போவுமே அடிக்கடி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அம்மாவுக்கு எடுக்க தெரியாது, தங்கச்சி தான் எடுப்பாள். ஆனால் இந்த தடவை தங்கச்சி எடுக்கலை. அன்னைக்கு மார்னிங்கே நாங்கள் வந்து பட்டர் எடுக்கிறதா இருந்தது. ஆனால் என்ன ஷட்டவுனுங்கிறதுனால அந்த இது எடுக்கலை. அதுக்கு கீழே தண்ணியாக பெருகி போயிருந்தது. பிறகு ஈவினிங் கொஞ்சம் தண்ணி ஜில்லானதுக்கு அப்புறம் தான் திருப்பி எடுத்தோம். ஒரு பெரிய பானை நிறைக்க தண்ணி வச்சுருந்தேன். பிறகு இன்னொரு தண்ணி பத்தாதுன்னு இன்னொரு குட்டி பானையிலையும் வந்து ஃப்ரீசரில் வந்து ஐஸ் கட்டிக்காண்டி வச்சுட்டேன். ஏன்னா தண்ணி தேவைப்பட்டதுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3 பாக்ஸ் ஃபுல்லாகவே ஆயிருந்தது. இது நான் லாஸ்ட்டாக வந்து செப்டம்பர் மந்த் லீவுக்கு வந்திருந்தேன். இப்போ வந்து டிசம்பருக்கு வந்திருக்கிறேன். அந்த 3 மாதமாக ஸ்டோர் பண்ணது தான் இவ்வளோ பாலாடை. கிட்டத்தட்ட 3 மாதமாக சேர்த்து வச்சுருந்தது. நான் தான் வந்து இப்போ எடுக்கணுன்ட்டு இருக்குது. தங்கச்சிக்கு டைம் இல்லைன்னு அவள் போயிட்டான். இந்த 3 பாக்ஸ் பாலாடையுமே பட்டராக எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் ரொம்ப எடுத்துச்சு. ஏன்னா மிக்ஸி ஜாருமே எங்கள் வீட்டில் வந்து பெருசு வந்து கைப்பிடி உடஞ்சிருந்தது. நான் சின்னது தான் யூஸ் பண்ணேன். அதனால் ரொம்ப டைம் எடுத்தது. இதுக்கு என்ன பண்ணேன்னா, பாலாடையை கொஞ்சம் எடுத்துகிட்டு ஐஸ் வாட்டர் இதில் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பீடு கொஞ்சம் கூட்டி வச்சு நான் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்தேன். ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது தண்ணி பற்றாமல் அது ரொம்ப க்ரீமி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு பீட் பண்ணேன். இதுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு இருக்கும்போது நல்லா உங்களுக்கு பட்டர் வந்து திரண்டு வந்துடும் உங்களுக்கு. நான் இப்போ வந்துருச்சுல, எனக்கு தண்ணி அதுக்கப்புறம் 2வது ஆட் பண்ணோன்னே எனக்கு திரண்டு வந்துட்டு இந்த மாதிரி தான் பட்டர் எடுப்பேன். அதுக்கப்புறம் தண்ணியுமே நல்லா கூலிங்காக இருக்கணும். என்ன ஒன்று, பட்டர் வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் வராது. அதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த பாலாடை வந்து புளிச்சாதான் வந்து பட்டரும் நல்லா வருது. அதனால் 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் நெய் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி அந்த பாலாடையை வந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேணால் உங்களுக்கு 2 நாள் வெளியே எடுத்து வச்சிங்கனாலே அந்த பாலாடை புளிச்சிரும். அதுக்கப்புறம் உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஒரு பாக்ஸ் பாலாடையிலேயே எனக்கு நிறைய பட்டர் கிடச்சிருந்து. இதே மாதிரி நான் 3 பாக்ஸையுமே ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்த வீடியோவில் வந்து நெய் எப்படி காய்க்கிறேங்கிறத நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன்.